ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னன்னா தீக்ஷாவோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ இவளுடைய 3வது தங்கச்சி. ஆமாம், அது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ ஸ்கூலுக்கு போயிருக்கா, இன்னும் வரல. நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் டெக்கரேஷன் திங்ஸ் வாங்கிட்டு கேக் வாங்கிட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு தான் கூப்பிடணும். பார்ப்போம், பேலன்ஸ் வந்து லாகில் பார்க்கலாம். மண்டதான் தெரியுது. கேக் வாங்க வந்துட்டோம். கேக் தான் வந்திருக்கோம். இதுதான் நம்ம சொல்லியிருக்க கேக் தான் வாங்க போகிறோம். சரியான வெயில். ஏன் இப்போல்லாம் இவ்வளோ வெயில் அடிக்கிறதுன்னு தெரியல. கேக் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பேக் பண்ணதும் ஃபேன்சிக்கு போயிட்டு டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். வேலை இருக்குது. கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்தாச்சு. ஸ்டேஜ் உள்ளே போயிருக்கா, வாங்கிட்டு பாருங்கள் என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கா. ஒவ்வொன்றா எப்படியும் ப்ளூ கலரில் எடுப்பா. சொன்னலைங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி ப்ளூ கலரில் எடுப்பான்ட்டு. இவங்க 2 பேரும் இப்படி பலூன் ஊதி எப்படி டெக்கரேஷன் பண்ணி முடிக்க போகிறோன்னு தெரியல. அதையும் பார்ப்போம். காலு தங்கச்சி ஊதுனதெல்லாம் நான் சும்மா கடைசியில் வந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காவ. கேட்டால் எல்லாமே நான் அந்த ஊதுனம்பா. அதுக்கு மேலே A few minutes later. டெக்கரேஷன் வேலையெல்லாம் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். சிம்பிளாக எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை வச்சு தான் நாங்கள் எல்லா பர்த்டேயும் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ காட்டுறேன். டெக்கரேஷன் வந்து இதான் எங்கள் டெக்கரேஷன். நாங்கள் கஷ்டப்பட்டு பலூன் ஊதி அழகாக பண்ணியிருக்கோம். ஸோ அவள் வந்து கேக் கட் பண்ணால் முடிஞ்சு. வரக்கின ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கணேஷ் வந்து கேக் எடுக்க கிளம்பிட்டாங்க. வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வேலை தான் இருக்குது. சாப்பிட்டா பார்ப்போம். தீக்ஷா வந்து வெளியே வந்துட்டா. ஷூ கழட்டிகிட்ருக்கு. ஷூ கழட்டிகிட்ருக்கா. ஸோ நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னோடய 2வது தங்கச்சி. அது உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் லேட் ஆகும். இது கடைசி தங்கச்சி. அப்புறம் இது வந்து லியோ. இதுதான் கடைசி. ஸோ தீக்ஷா வந்து ஓப்பன் பண்ணும்போது சர்ப்ரைஸ் ஆக போகிறா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ A few inches later. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நாங்கள்லாம் தீக்ஷாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. தீக்ஷா எங்கேயோ உளுந்து வாரிட்டு வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா. அதனால வீடியோ வந்து பாதியிலே கட் பண்ணிட்டோம். இப்போதான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இப்போதான் வந்து கொஞ்சம் ரெடி ஆகுறா. பார்ப்போம். இந்த அழுகை வந்து சர்ப்ரைஸ்னால சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இல்ல, அவ வந்து எங்க நல்லா விழுந்து வாரிட்டு வந்திருக்கா. அதனால
இதான் சர்ப்ரைஸ் எனக்கு. அவ்வளோதான், அப்போ படுத்துவங்க. சூப்பர். யாருமே வெட்டல. ஐயோ, நைஃப் அந்த ப்ரௌன் கவர்ல